செம்மணி மனித புதைகுழியிலிருந்து ஒரு பெரிய எண்புக்கூட்டு தொகுதி நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவு சிறிய எண்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எண்புக்கூடு தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எண்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றது. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகே புதைக்கப்பட்டவாறு கால்கள் மடிந்த நிலையில் எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளது என்பது கண்களுக்கு புலனாகின்ற போதிலும் மீட்கப்படும் எண்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்தியர் அதிகாரிகள் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 174 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இதுவரை 187 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.